கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கேட்ட இடத்தில் அனுமதி வழங்கவில்லை என தவேக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தவேக தரப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் பாதிப்புக்குள்ளாகினர். இது தொடர்பாக அந்த கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் ஒருவர் என இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத் அவர்கள் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணையானது தொடங்கியுள்ளது. விசாரணையை தொடங்கும் போது நீதிபதி அவர்கள் மதியழகனிடம் போலீசார்கள் அடித்தார்களா, என்ன காரணத்திற்காக தங்களை கைது செய்திருக்கிறார்கள் என்று உங்களிடம் அந்த கடிதம் கொடுத்தார்களா என்று கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விகளுக்கு அவர் உரிய பதிலளித்த பிறகு மேலும் போலீசார் தங்கள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்தவில்லை என்று அவர் பதிலளித்தார். அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் இருவர்களும் வாதத்தை தொடங்கினர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அரசு என்பவரும் அரசு தரப்பில் தண்டபாணி என்பவரும் வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். அனுமதி கேட்ட இடம் என்று முதல் முறையாக கூட்டம் நடத்துவதற்கு லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியை நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அந்த பகுதி நல்ல பரப்பளவு அதிகமாக இருந்த பகுதி என்பதால் இந்த கூட்டம் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கு என்று கேட்டிருந்தோம். ஆனால் அந்த பகுதியில் கூட்டம் நடத்துவதற்கு போதிய இடவசதி இருக்காது என்று காவல்துறை அதை மறுத்தது. அதன் காரணமாக இரண்டாவதாக அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் அனுமதி கேட்கப்பட்டு அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த நிலையில்தான் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம் குறித்து அவர்கள் எதிர்கேள்வி எழுப்பிய போது 5000-10,000 நபர்கள் கூட்டம் எதிர்பார்த்த நிலையில் தானாக சேர்ந்த கூட்டம் என்பதால் அதிக அளவு கூட்டம் வந்தது என்று விஜய் தரப்பு தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் வாதம் முன்வைத்தனர். மேலும் 1,20,000 சதுரடியில் அந்த பாதை உள்ளது, அதனால் அங்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுகிறது என்றே போலீசார் தரப்பும் வாதங்களை முன்வைத்தனர். ஆனால் இவர்கள் தெரிவித்த 10,000 நபர்கள் வருவார்கள் என்று தமிழக வெற்றிக் கழக தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் 30,000 பேர் வந்ததால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் முறையாக அதை கணக்கிடவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் சனிக்கிழமை நாட்களில் கரூர் மாவட்டத்தில் அதிக அளவு தொழில் நகரம் என்பதால் சம்பள நாள் என்பதால் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து தற்போது நீதிபதி தனது விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் கேட்ட இடத்தில் அனுமதி வழங்கவில்லை என தவேக தரப்பில் தற்போது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் அமராவதி பாலம் இருப்பதாகவும் அங்குதான் அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.